அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னாள் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல, நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். 5 மாசமா அழகா சொல்றீங்க, சிறையில் இருந்திருக்கிறார். நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீதியரசர் சொன்னார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட நெறிமுறைப்படி நல்ல அரசாட்சி தர முதலமைச்சர் நினைத்தால் அவரை தார்மீக அடிப்படையில் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டார். இன்னும் சூடு சொரணை இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட, நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவர் போயிடுவார். இருக்கிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்ச பயம். ஆகவேதான் இன்று வரை இதற்கு மௌனம் காக்கின்றார். அதே போல இன்றையும் சொல்லுகிறார். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கருத்து வேற்றுமையில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்குது. அந்த கட்சியில இப்பொழுதே புகைச்சல் வந்துடுது. 19 நடைபெற்ற கூட்டத்திலேயே ஒரு புகைச்சல் வந்துடுது. அப்ப என்ன சொல்றாரு, நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது இந்தியில பேசுறாரு. அப்போ திரு DR பாலு MP அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. கூடாது கூடாது, நீங்க வேணா ஹிந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுதே புகையை தொடங்கிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு, திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார். அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுதான் திமுக இரட்டை வேடம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். தேவையான நிதியை மத்திய அரசிலிருந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை. மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல. தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே
மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுக்குள் அங்கே குரல் கொடுப்பார்கள். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுறார், எதிர்கட்சி தலைவருக்கு திடீர்னு எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாசம் பொங்கிட்டு வரும் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி காலத்திலும் சரி, அம்மா அரசு இருக்கின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.